காரைக்காலில் பைக்கில் அதிவேகமாக சென்ற இளைஞர்களை பிடித்த போலீசார் அவர்களுக்கு போக்குவரத்து விதிமுறைகளை கற்றுக் கொடுத்து உறுதிமொழி எடுக்க வைத்திருக்கின்றனர். இதற்கெல்லாம் மேலாக அவர்களுக்கு பைக் வாங்கி கொடுத்த பெற்றோர் மீது வழக்கு பதிவும் செய்திருக்கின்றனர். போலீசாரின் முயற்சி பயனளிக்குமா? வாகனம் ஓட்ட மாட்டேன், செல்போனில் பேசியபடி வாகனம் ஓட்ட மாட்டேன், குடிபோதையில் வாகனம் ஓட்ட மாட்டேன், அதிவேகமாக வாகனம் ஓட்ட மாட்டேன், ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனத்தை இயக்க மாட்டேன். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இளைஞர்கள் சிலர் பயத்தை ஏற்படுத்தும் வகையில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் செல்வதாகவும் பொதுமக்களுக்கு இடையூறாக ரேஸில் ஈடுபடுவதாகவும் நீண்ட நாட்களாக குற்றம் சாட்டி வருகின்றனர். அதிக சத்தத்தை எழுப்பும் சைலன்சர் வைத்து வாகனத்தை இயக்குவதால் வாகன ஓட்டிகள் தொடர்ந்து விபத்தில் சிக்கி வருவதாக போக்குவரத்து காவல்துறையிடம் பலர் புகார் அளித்தனர். இதனையடுத்து காரைக்கால் போக்குவரத்து ஆய்வாளர் லெனின் பாரதி தலைமையிலான போலீசார் காரைக்கால் நகர பகுதி, புறவழிச்சாலை, கடற்கரை சாலை, திருநள்ளார் சாலை, நிரவி சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிறப்பு வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அதிவேகமாக பைக்கில் சுற்றுலா வந்த புள்ளிங்கோ இளைஞர்களை போலீசார் மடக்கி பிடித்தனர். 20க்கும் மேற்பட்ட விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் அவற்றை ஓட்டி வந்த இளைஞர்களை காவல் நிலையம் அழைத்து சென்றனர். விசாரணையில் இவ்வாறு அதிவேகமாக வந்த புள்ளிங்கோ இளைஞர்களிடம் லைசென்ஸ், ஆர்சி புக் உட்பட எந்த ஆவணங்களும் இல்லை என்பது தெரிய வந்தது. பல இளைஞர்கள் இயக்கிய இருசக்கர வாகனத்தில் போலீசாரிடம் இருந்து தப்பிப்பதற்காக போலியான நம்பர் பிளேட் வைக்கப்பட்டு இருந்ததும் தெரிய வந்தது. மேலும் பலர் 17 வயது கூட நிரம்பாத சிறுவர்கள் என்பதும் தெரிய வந்தது. பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்கள் உரிய ஆவணங்கள் இல்லாதவர்கள் மற்றும் சிறுவர்களை வாகனத்தை இயக்க அனுமதித்த பெற்றோர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து அவர்களுக்கு காவல் ஆய்வாளர் பாடம் நடத்தினார். மேலும் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்ட மாட்டோம், குடிபோதையில் வாகனம் ஓட்ட மாட்டோம், ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனத்தை இயக்க மாட்டோம், சாலை விதிகளை பின்பற்றுவோம் என இளைஞர்களை உறுதிமொழி எடுக்க வைத்து எச்சரித்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்ட மாட்டேன், செல்போனில் பேசியபடி வாகனம் ஓட்ட மாட்டேன், குடிபோதையில் வாகனம் ஓட்ட மாட்டேன், அதிவேகமாக வாகனம் ஓட்ட மாட்டேன், ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனத்தை இயக்க மாட்டேன்.